கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பிறகு முதல் அன்பு உன்னுடைய மனைவிக்கு தான் இருக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பைபிள் நமக்கு சொல்லுவார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது. இதை பேசினா சிலர் கோபம் வருது, சிலர் என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. ஆனால் வசனத்தில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இது சொன்னது என்ன மோகன்லால் சொன்னார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள நிறைய கிறிஸ்தவ பெற்றோருக்கு மனம் வரவே இல்லை. ஏன்னா வசனத்தின்படி நம்ம வாழ பழகலை, வசனத்தை வாசிக்க தான் பழகி இருக்கிறோம். வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ஆதாமுக்கு தாய் தப்பன் கிடையாது, ஏவாளுக்கு தாய் தப்பன் கிடையாது. அப்போ அவனுக்கு மாமனார் மாமியார் கிடையாது, இவளுக்கு மாமனார் மாமியார் கிடையாது. எல்லாமே யார் தான்? கர்த்தர் தான்.